இது வந்து நேற்று ட்ரெயின்ல நடந்த சம்பவம். இது வந்து சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா, பல பேர் பல நாடுகள்ல, பல ஊர்கள்ல, இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகள் வந்து உணவு பற்றாக்குறைனா நிறைய திண்டாட்டங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல உணவுகளை வந்து எப்படியெல்லாம் வீண் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நேற்று கண்கூடா ட்ரெயின்ல பார்க்க முடிஞ்சது. அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்தது வந்து தேஜாஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரதுக்கு ரூ. 740 வித்தவுட் ஃபுட். நான் வந்து எப்போ இந்த மாதிரி ட்ரெயினில் வரமாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எமர்ஜென்சியாக வர மாதிரி அவசியம் இல்லை. சாதாரணமாக வந்து அன்ரிசர்வ்ல தான் நான் வருவேன் எப்போவுமே. நேற்று வந்து ஒரு அவசர சூழலுக்காக நான் இந்த ட்ரெயினை பிடிச்சி ஏறி வர வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ட்ரெயினில் வர்றவங்க எல்லாருமே வந்து ஏன் ஃபுட்டு ஆர்டர் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. காரணம் கேட்டால் என்னோட பக்கத்து சீட்ல உட்கார்ந்து ஒரு இளைஞர் உட்கார்ந்ததா எப்படி ஒரு 28 வயசு இருக்கும். நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற மாதிரி. ஏன்னா லேப்டாப்லாம் வச்சுட்டு அதிகமாக ஃபோன் பேசிட்டு அதை பார்த்துட்டு நிறைய ஏதோ பண்ணிட்டு இருந்தார். இவர் வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்துச்சு. 2 3 ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதோட ஒரு காஃபி இப்படிலாம் வந்துச்சு. ஒரு எதையுமே எடுத்துக்கல. அப்போ வந்து அந்த வேஸ்டெல்லாம் எடுத்துட்டு போயில அதுல எடுத்து அள்ளி போட்டுட்டு போனாங்க. இதே மாதிரி ஒரு 8 மணிக்கு வந்து டின்னர் வருது. இதையும் வந்து அவர் வந்து எதுவும் எடுத்துக்கல. அதுலேருந்து ஒரு காஃபியை மட்டும் எடுத்துட்டு இப்படி கையை காமிச்சிட்டார். இதையும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு சூழ்நிலைக்காக இந்த ட்ரெயின்ல ஏறினேன். என்னோட டார்கெட் வந்து இது வந்து என்னோட இது வந்து இவ்வளவு ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. ரூ. 750 கொடுத்து வர அளவுக்கு நான் வசதியான ஆள் கிடையாது. ஆனா இந்த ரூ. 740 கொடுத்து வர்றாங்கல்ல, அப்ப ஃபுட்டோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? அட்லீஸ்ட் வந்து ஒரு ரூ. 250 இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1000 டிக்கெட் போட்டு தான் வித் ஃபுட்டோட கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருந்த வெரைட்டிஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. என்னைய மாதிரி இந்த ட்ரெயினுக்குள்ள எத்தனை பேர் பயணம் பண்ணியிருப்பாங்க? நான் எதிரா என்னோட சீட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல ரைட் சைட்ல உள்ள சீட்ல ஒரு 4 பசங்க உட்கார்ந்துருந்தாங்க. எதுவுமே வாங்கி சாப்பிடல. அட்லீஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் கூட யாரும் வாங்கி தரல. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக இந்த மாதிரி ட்ரெயின்ல பயணப்படுறவங்களும் இருக்காங்க. இல்ல அவங்களோட வசதிக்காக பயணப்படுறவங்களும் இருக்காங்க. எதுக்காக இந்த பதிவு சொல்லணும்னு கேட்டா, உலக நாடுகள் இந்தியா மட்டுமில்ல உலக நாடுகள் முழுக்கவே சாப்பாடு பற்றாக்குறை நிறைய இருக்கு. உணவு பற்றாக்குறைகள் நிறைய இடத்துல இருக்கு. நமக்கு வேணுங்கையில அதை வந்து வாங்கிக்கலாம். ஃபுட்டு வந்து தேவைங்கையில. தேவையில்லாட்டி ஃபுட்டு தேவைன்னு சொன்னா டிக்கெட் மட்டுமே கொடுக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி வீண் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு அதை பார்க்கல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டா இவர் மட்டும் கிடையாது, என்னோட பக்கத்து சீட்ல மட்டும் கிடையாது, டோட்டலா அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே நிறைய வேஸ்ட் ஆச்சு. அந்த ஃபுட்டை வந்து வேஸ்ட் ஆக்குறதுக்கு வந்து ஒரு ஒரு பொருளை விலையை வச்சு அதை கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும். அசால்ட்டா தூக்கி போட்டு போறாங்க. அந்த ஃபுட்டோட விலை நீங்க அதாவது இந்த மாதிரி ஆளுகளுக்காக சொல்றது கேட்டா, நீங்க வேணா பணக்காரங்களா இருந்துட்டு போங்க. உங்களோட பணபலத்தை வந்து உணவுல காட்டாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டு அதை வாங்கி சாப்பிடுங்க. தேவையில்லாம தயவு செஞ்சு குப்பையில போடாதீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவு. அதே ட்ரெயினுக்குள்ள வந்து யாரும் சாப்பிடாட்டி இது ஒரு வார்த்தை, யாரும் சாப்பிடாட்டி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல அவங்க சொல்லி இல்ல யாரும் சாப்பிடாம இருக்காங்கன்னு கேட்டு அதை கொடுத்திருந்தா கூட சந்தோஷமா இருந்தது. எதுவுமே இல்லாம குப்பை தொட்டிக்கு போகுது. இது எதுக்காக இருந்ததுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி யாரும் இருந்தால் தயவு செஞ்சு மாத்திக்குங்க. உணவுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கான பதிவு தான். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திப்போம்.